ஹாய் கைஸ். பொதுவா கொலை பண்ற எல்லா கொலைகாரங்களுக்குமே கொலை பண்றதுக்கான ஒரு மோட்டிவ் இருக்கும். அதாவது கொலை பண்றதுக்கான ஒரு காரணம் இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற இந்த ஒரு கொலைகாரனுக்கு எந்த ஒரு காரணமுமே இல்லாம பல பெண்களை நீங்க நினைச்சு கூட பார்த்திருக்க முடியாத அளவுக்கு கொடூரமா கொலை பண்ணிருக்கான். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இறந்து போன எல்லா பெண்களுமே ஒரு பிராஸ்டியூட்டா இருந்திருக்காங்க. அப்படி 1880 காலகட்டங்கள்ல லண்டன் நாட்டையே பயத்தால நடுங்க வச்ச ஜாக் த ரிப்பரை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஹெட்ஃபோன்ஸை மாட்டிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆகஸ்ட் 31, 1888 ஒயிட் சாப்பல் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல சார்லஸ்னு சொல்லப்படுற ஒரு நபர் காலையில 3 மணிக்கு வாக்கிங் போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ அந்த ரோடுடைய ஓரத்துல ஏதோ ஒண்ணு கிடக்கிறத பாக்குறாரு. கிட்ட போய் பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அது ஒரு பொண்ணுடைய டெட் பாடின்னு. உடனே சார்லஸ் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாரு. சில மணி நேரத்திலேயே போலீஸும் அங்க வராங்க. போலீஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த பொண்ணுடைய பேர் மேரி ஆன் நிக்கிள்ஸ்னு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பொண்ணுடைய கழுத்தை யாரோ கட் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுடைய வயிறும் கிழிக்கப்பட்ட நிலைமையில இருக்கு. அந்த பொண்ணுடைய பாடியை செக் பண்ணி பார்த்த டாக்டர்ஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா, அந்த பொண்ணுடைய வயித்துக்குள்ள லிவர், கிட்னி இந்த மாதிரியான எந்த பார்ட்ஸுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 8ஆம் தேதி ஜான் டேவிஸ்னு சொல்லப்படுற ஒரு நபர் போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்றாரு. போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது போன தடவை நடந்தபடியே இந்த பொண்ணுடைய கழுத்தையும் யாரோ கட் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த தடவை அந்த பொண்ணுடைய கர்ப்பப்பையை காணோம். நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமா அந்த கர்ப்பப்பையை கட் பண்ணிட முடியாது. ப்ராப்பரான பிராக்டிஸும் கான்சென்ட்ரேஷன் இருந்தா மட்டும்தான் அந்த மாதிரியான கர்ப்பப்பைகளை கட் பண்ணி எடுக்க முடியும். இதை வச்சு பார்க்கும்போது போலீஸ் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, கொலை பண்றவனுக்கு கண்டிப்பா மெடிக்கல் நாலேஜ் இருக்கணும். இதனால கொலை பண்றவன் ஒரு டாக்டரா இருக்கலாம்னு நினைச்சாங்க. அப்பதான் செப்டம்பர் 27ஆம் தேதி யாருமே நினைச்சு பார்க்காதபடி போலீஸ்க்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர்ல என்ன எழுதிருந்துச்சுன்னா, நீங்க என்னமோ கூடிய சீக்கிரம் என்னைய கண்டுபிடிக்க போறேன்னு ரிப்போர்ட் பண்ணிருந்தீங்களாமே. போலீஸ் எல்லாருமே சின்சியரா ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா இந்நேரம் நான் ஜெயிலுக்குள்ள இருந்திருப்பேன். இந்த லெட்டரை நான் கடைசியா கொன்ன அந்த பொண்ணுடைய ரத்தத்துல தான் லெட்டரா எழுதணும்னு நினைச்சேன். அதுக்குள்ளேயே அந்த ரத்தம் வரைஞ்சு போச்சு. அதனாலதான் ரெட் இங்க்ல எழுதிருக்கேன். நீங்க என்னைய கண்டுபிடிக்க போற மாதிரி தெரியல. அதனால கூடிய சீக்கிரம் நானாவே என்னை பத்தி ஒரு க்ளூவா உங்களுக்கு தரேன் அப்படின்னு இருந்திருக்கு. கடைசியா அந்த லெட்டர்ல ஜாக் த ரிப்பர்ன்ற சைனும் இருந்திருக்கு. இந்த லெட்டர் வந்து 3 நாள் கழிச்சு லூயிஸ்னு சொல்லப்படுற ஒரு நபர் நைட் 1 மணிக்கு இங்க ஒரு பொண்ணுடைய டெட் பாடி கிடக்குன்னு போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணிருக்காரு. போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது தான் அந்த பொண்ணுடைய பெயர் எலிசபெத்னு தெரிய வருது. ஆனா இந்த தடவை அந்த பொண்ணுடைய த்ரோட் மட்டும் தான் கட்டா இருக்கு. எந்த ஒரு பார்ட்ஸுமே எடுத்துட்டு போல. எலிசபெத்தோட கழுத்து மட்டும் தான் கட்டா இருக்கு. இதை வச்சு இந்த கொலையை வேற யாராவது கூட பண்ணிருக்கலாம் அப்படின்னு போலீஸ் யோசிச்சுட்டு இருந்தாங்க. போலீஸ் அந்த இடத்துல கில்லரை பத்தின ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கும் போதுதான் நம்ம யாருமே நினைச்சு பார்க்காத மாதிரி போலீஸ்க்கு ஒரு கால் வருது. 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்க மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல இன்னொரு பொண்ணுடைய டெட் பாடி கிடந்திருக்கு. அங்க போய் பார்க்கும்போது தான் அந்த பொண்ணுடைய பெயர் கேத்ரின்னு தெரிய வருது. ஆனா இந்த தடவை கேத்ரினுடைய லெஃப்ட் கிட்னியை எடுத்துட்டு போயிருக்கான். இது மட்டும் இல்லாம இந்த 2 கொலையுமே இவன் தான் பண்றான்னு சொல்ற விதமா கேத்ரினுடைய ட்ரெஸ்ஸை கிழிச்சு எலிசபெத் இறந்து கிடந்த அதே இடத்துல வந்து போட்டுட்டு போயிருக்கான். எலிசபெத்தை கொண்டு பார்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கும் போது யாரோ வந்திருக்காங்க. அதை பார்த்து பயந்து வேற வழியா போயிட்டு இருக்கும் போது தான் கேத்ரினை கொலை பண்ணிருக்கான். இந்த கொலை நடந்த அடுத்த நாளே போலீஸ்க்கு ஒரு லெட்டர் வருது. இப்போ இந்த லெட்டர்ல என்ன இருந்துச்சுன்னா, எதிர்பாராத விதமா 1க்கு 2 கொலையா பண்ண வேண்டியதா போயிருச்சு. ஆனா இந்த தடவை நான் போன தடவை சொன்னபடியே உங்களுக்கு ஒரு கிஃப்ட் அமைச்சிருக்கேன்னு ஒரு பாக்ஸ் சென்ட் பண்ணிருக்கான். அந்த பாக்ஸ்ல கேத்ரினுடைய கிட்னி இருந்திருக்கு. இதை வச்சு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் அக்டோபர் 30ஆம் தேதி ஜாக் ரிப்பரோட கடைசி கொலை நடக்குது. ஒயிட் சாப்பல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு வீட்டுடைய ஹவுஸ் ஓனர் ரெண்ட் வாங்குறதுக்காக அந்த வீட்டுக்கு போயிருக்காரு. அப்போ அந்த வீட்டுடைய கதவை ஓபன் பண்ணி பார்க்கும் போதுதான் மேரி கெலின்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணு இறந்து கிடந்திருக்காங்க. ஆனா இந்த தடவை அந்த பொண்ணுடைய உடம்புல தோலே இல்ல. இந்த டெட் பாடியை பார்த்த அந்த வீட்டுடைய ஹவுஸ் ஓனரும் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது கண்டிப்பா ஒரு மனுஷன் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது ஒரு பேய் தான் பண்ணிருக்கணும். இல்லனா இந்த கொலையை பண்ணவன் கண்டிப்பா ஒரு மான்ஸ்டரா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த எல்லா கொலைகளையும் வச்சு போலீஸ் நிறைய பேரை சஸ்பெக்ட் லிஸ்ட்ல ஆட் பண்றாங்க. ஆனா உண்மையா இந்த கொலையை பண்ணது இவன் தான் யாரையுமே
கண்டுபிடிக்கல. அப்பதான் ஜேம்ஸ் மேபிரிக்னு சொல்லப்படுற ஒரு நபர் மேல போலீஸ்க்கு டவுட் வருது. இந்த ஜேம்ஸ் தன்னுடைய பங்களால ஒரு லக்ஸரியான லைஃப வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. என்னதான் ஜேம்ஸுடைய பங்களா லண்டன்ல இல்லனாலுமே வீக்கெண்ட் ஆனா லண்டனுக்கு வரத ஒரு வழக்கமா வச்சிருக்காரு. போலீஸ் கஷ்டப்பட்டு ஜேம்ஸுடைய பங்களாவை கண்டுபிடிச்சு அங்க போய் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த பங்களால இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளோர் போர்டு நீட்டிட்டு இருந்திருக்கு. அந்த ஃப்ளோர் போர்டை ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் உள்ள ஒரு டைரியும் இருந்திருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச நேம்லயே இந்த லெட்டர் நான் எழுதுறேன். லவ் ஒரு ஜென்டில்மேனை எப்படியெல்லாம் மாத்துன்றதுக்கு நான் ஒரு உதாரணம். கடைசியா அந்த டைரியில ஜாக் த ரிப்பர்ன்ற சைன் இருந்திருக்கு. இதை வச்சு போலீஸ் இந்த கொலைகள் எல்லாத்தையுமே ஜேம்ஸ் தான் பண்ணிருக்கணும்னு நினைச்சாங்க. தொடர்ந்து ஜேம்ஸை தேடிட்டு இருக்கும் போது தான் எல்லாருமே ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு நியூஸ் வருது. ஜேம்ஸ் இறந்து 1 வருஷம் ஆகுது. இறந்து போயிட்டா என்ன, ஜேம்ஸ் தான் இந்த கொலைகளை பண்ணிருப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது தான் ஜேம்ஸுடைய ஃபிங்கர் பிரிண்ட் எந்த கொலைகள் நடந்த இடத்துலயுமே கிடைக்கல. இதை வச்சு பார்க்கும்போது ஜேம்ஸ் இந்த கொலைகளை பண்ணலன்னு தெரிய வருது. போலீஸ் இந்த கொலைகளை யார் பண்ணான்னு பல வருஷமா தேடி பார்த்துமே உண்மையா இந்த கொலைகள் எல்லாத்தையும் யார் பண்ணாங்கன்னு கண்டே பிடிக்கல. இன்னும் தெளிவா சொல்லணும்னா இந்த எல்லா கொலைகளையும் பண்ணது யாருன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. மர்மமா தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த வீடியோ பற்றின உங்கள் ஒப்பீனியனை கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் மாதிரியான வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ் தான் இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.